ரசம் கொஞ்சம் வைக்கிட்டா? என்ன இடத்துக்கு இப்படி தலையாடுறீங்களே? வைடி ரசம் வை. அதான் மீன் வறுத்துட்டு மீன் குழம்பு ரசம் மீன் மசாலா போட்டு பெசரி வச்சாச்சு. இந்த மீன் குழம்புக்கு மாங்காய் அரிய போகிறேன். எனக்கு மாங்காய் போட்டு வச்சாதான் பிடிக்கும். இருக்குமா இதில் ஊறுகாய் போட்டால் சூப்பராக இருக்கும். நல்லா பச்சை காயாக இருக்கா, சடக்கு சடக்குன்னு எப்படி இருக்கு? கருவேப்பிலை ஒடிச்சு போட்டா துளுராக இருக்குது. இப்போ தான் துளுர் வைக்கிது, பூ வைக்கிது. அப்படியே சேர்த்துருங்க. இப்போ எல்லாம் கலப்பு மீன் தாங்க குழம்புக்கு. இது மாதிரி கலப்பு மீன் போட்டு குழம்பு வைக்கும்போது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு தலையை சேர்த்துருவோம் உள்ள. சஞ்சயம்மா மீன் நல்லா பெசரி வச்சான் பாரு, நல்லா காரசாரமாக நல்லா பிடிச்சி போயிருக்கு. ஆனால் உங்ககிட்ட சொல்கிறது வேஸ்ட்டு. நீ என்ன சாப்பிடவா போகிற? நீ சாப்பிட மாட்ட. இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. நேற்றைய மண் சட்டி வாங்கிட்டு வந்தோம். அது வந்து எப்படி பழகிறதுன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். அப்படியே இதில் சாதம் வடித்த கஞ்சி. இது பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த கஞ்சி. இதை ஊற்றி நான் அப்படியே வச்சுருவேன். இதில் சாதம் வடித்த கஞ்சி இல்லைன்னா அரிசி களைஞ்ச தண்ணியை கூட சேர்த்துக்கலாம். இதை மாதிரி நம்ம அப்படியே ஒரு 2 நாளைக்கு வச்சுருந்தோம்னா பழகிடும். வானல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து ஊற்றி வைக்க சொன்னாங்க. நான் அதை மாதிரி தான் நானும் செய்யறது. இதை மாதிரி தான் பழகணும். இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக இன்னைக்கு விளாக் எடுத்திருக்கோம். அது நம்ம வந்து பெரிய வீடியோவில் போட போகிறோம். அதையும் பாருங்கள். இன்னைக்கு நாளை சந்திப்போம்.